ஒரு காலத்தில் பசுமை நிறைந்த அழகான காட்டில் ஒரு பெரிய சிங்கம் வாழ்ந்து வந்தது. அதன் கர்ஜனை கேட்டாலே காடு முழுவதும் அமைதியாகிவிடும். விலங்குகள் எல்லாம் அதனை காட்டு அரசன் என்று மரியாதையுடன் அழைப்பார்கள். ஒரு நாள் மதிய வேளையில் குளிர்ந்த காற்று வீச சிங்கம் ஒரு அகன்ற மரத்தின் நிழலில் சுகமாக தூங்கிக் கொண்டிருந்தது. அப்போது அருகே விளையாடிக் கொண்டிருந்த ஒரு சின்ன எலி கவனமின்றி ஓடிவந்து சிங்கத்தின் மீது ஏறிவிட்டது. தூக்கத்திலிருந்த சிங்கம் திடுக்கிட்டு எழுந்தது. கோபத்தில் எலியை பிடித்து, "என்ன தைரியம், என் தூக்கத்தை கெடுத்துவிட்டாயே" என்று கர்ஜித்தது. பயத்தில் நடுங்கிய எலி கண்ணீர் மல்க, "அரசே, தயவு செய்து என்னை மன்னியுங்கள். என் உயிரை விட்டுவிட்டால் ஒரு நாள் நான் உங்களுக்கு நிச்சயம் உதவுவேன்" என்றது. இதைக் கேட்ட சிங்கம் சிரித்தது. "நீ போன்ற சின்ன உயிர் என்ன உதவி செய்யப் போகிறது?" என்று நினைத்தாலும் அதன் பணிவை பார்த்து மனம் இலகி எலியை விட்டுவிட்டது. நாட்கள் சென்றன. ஒரு நாள் வேட்டைக்காரர்கள் விரித்த வலையில் சிங்கம் சிக்கிக் கொண்டது. எவ்வளவு முயன்றும் வலையை கிழிக்க முடியவில்லை. வலியிலும் பயத்திலும் சிங்கம் உரக்க கர்ஜித்தது. அந்த சத்தம் கேட்ட எலி உடனே ஓடி வந்தது. தன் நண்பன் சிக்கியிருப்பதை பார்த்ததும், "பயப்படாதீர்கள் அரசே, நான் உங்களை காப்பாற்றுவேன்" என்றது. எலி தன் கூர்மையான பற்களால் வலையை மெதுவாக கடித்தது. சிறிது நேரத்தில் வலை கிழிந்தது. சிங்கம் விடுதலையாக வெளியே வந்தது. சிங்கம் மகிழ்ச்சியுடன், "சின்னதாக இருந்தாலும் நல்ல மனம் பெரிய உதவியை தரும் என்பதை இன்று உணர்ந்தேன்" என்றது. நீதி: யாரையும் சிறியவர் என்று அலட்சியம் செய்யாதே.